ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ட்ரெஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய இயக்கத்தில் இருக்க முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பாகம் 1ன்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முஸ்லீம் லீக்கை உருவாக்கியவர் யார்? முஸ்லீம் லீக்கை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஆகா கான் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. அடுத்தது, கதர் இயக்கம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதலில் தொடங்கப்பட்டது? கதர் இயக்கம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதலில் தொடங்கப்பட்டது அப்படின்னா பெல்காம் மாநாடு. மூன்றாவது வட்டமேசை மாநாடு எந்த வருடம் நடைபெற்றது? மூன்றாவது வட்டமேசை மாநாடு எந்த வருடம் நடைபெற்றது அப்படின்னா 1932. கிரிப்ஸ் தூதுக்குழுவை யார் நிராகரித்தது? கிரிப்ஸ் தூதுக்குழுவை யார் நிராகரித்தது அப்படின்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் தான் நிராகரித்தது. காந்தியின் பொது வாழ்க்கை எங்கு தொடங்கியது? காந்தியின் பொது வாழ்க்கை எங்கு தொடங்கியது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில். காந்திஜியின் தந்தை நினைவாக காந்திஜியின் தந்தை திவானாக எங்கு பணிபுரிந்தார்? காந்திஜியின் தந்தை திவானாக எங்கு பணிபுரிந்தார் அப்படின்னா போர்பந்தர், ராஜ்காட்டில் திவானா பணிபுரிந்தார். வங்க பிரிவினைக்கு காரணமாக இருந்த கவர்னர் ஜெனரல் யார்? வங்க பிரிவினைக்கு காரணமாக இருந்த கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா கர்சன் பிரபு. அடுத்தது, கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு எப்போது வந்தது? கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு எப்போது வந்தது அப்படின்னா 1942. காந்திஜி ஏன் சட்ட மறுப்பு இயக்கத்தை நிறுத்தினார்? காந்திஜி ஏன் சட்ட மறுப்பு இயக்கத்தை நிறுத்தினார் அப்படின்னா காந்தி இர்வின் பிரபு ஒப்பந்தம் காரணமாக நிறுத்தினார். காந்தி இர்வின் பிரபு ஒப்பந்தம் காரணமாக நிறுத்தினார். செம்ஸ்போர்ட் பிரபு எந்த வருடம் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார்? செம்ஸ்போர்ட் பிரபு எந்த வருடம் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார் அப்படின்னா 1916 to 21. அடுத்தது, வந்தே மாதரம் என்னும் பாடலை தனது எந்த நாவலில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதினார்? வந்தே மாதரம் என்னும் பாடலை தனது எந்த நாவலில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதினார் அப்படின்னா ஆனந்த மடம் அப்படிங்கிறதுல எழுதினார். அடுத்தது, 1937 மதராஸ் மாகாணத்தின் முதல்வர் யார்? 1937 மதராஸ் மாகாணத்தின் முதல்வர் யார் அப்படின்னா ராஜாஜி. ரவீந்திரநாத் தாகூர் எந்த வருடம் இறந்தார்? ரவீந்திரநாத் தாகூர் எந்த வருடம் இறந்தார் அப்படின்னா 1941. வஉசி எழுதிய நூலின் பெயர் என்ன? வஉசி எழுதிய நூலின் பெயர் என்ன அப்படின்னா மெய்யறிவு. வஉசி சிதம்பரனாரின் சிறப்பு பெயர் என்ன? வஉசி சிதம்பரனாரின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கப்பல் ஓட்டிய தமிழன். அடுத்தது, சுப்பிரமணிய சிவா எந்த நோயினால் அவதிப்பட்டார்? சுப்பிரமணிய சிவா எந்த நோயினால் அவதிப்பட்டார்னா தொழுநோய். ரவீந்திரநாத் தாகூர் நிறுவிய பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன? ரவீந்திரநாத் தாகூர் நிறுவிய பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன அப்படின்னா விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். 1920 நடைபெற்ற நாகபுரி காங்கிரஸின் தலைவர் யார்? 1920 நடைபெற்ற நாகபுரி காங்கிரஸின் தலைவர் யார் அப்படின்னா சேலம் விஜயராகவாச்சாரி. சேலம் விஜயராகவாச்சாரி. அடுத்தது, கிலாபாத் இயக்கம் எந்த அயல் நாட்டுடன் தொடர்புடையது? கிலாபாத் இயக்கம் எந்த அயல் நாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா துருக்கி. 1911 ஆண்டின் முக்கியத்துவம் என்ன? 1911 ஆண்டின் முக்கியத்துவம் என்ன? நாட்டின் தலைநகரம் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டது. இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்.
கிரிப்ஸ் தூதுக்குழு ஏன் தோல்வி அடைந்தது? கிரிப்ஸ் தூதுக்குழு ஏன் தோல்வி அடைந்தது அப்படின்னா பூரண சுதந்திரம் தருவது பற்றி அதில் ஏதும் கூறவில்லை. அடுத்தது, பூனா ஒப்பந்தம் எதற்காக செய்யப்பட்டது? பூனா ஒப்பந்தம் எதற்காக செய்யப்பட்டது அப்படின்னா இந்தியரை வகுப்பு அடிப்படையில் பிரிக்காமல் இருக்க. வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1942. காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் நடத்திய பத்திரிகையின் பெயர் என்ன? காந்திஜி தென்னாப்பிரிக்காவில் நடத்திய பத்திரிகையின் பெயர் என்ன அப்படின்னா இந்தியன் ஒப்பீனியன். இடைக்கால அரசின் பிரதம மந்திரி யார்? இடைக்கால அரசின் பிரதம மந்திரி யார்? நேருஜி. சுயமரியாதை இயக்கத்தை துவங்கியவர் யார்? சுயமரியாதை இயக்கத்தை துவங்கியவர் யார்னா ஈவேரா பெரியார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த வருடம் நடந்ததுன்னா 1919. முஸ்லீம் லீக் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? முஸ்லீம் லீக் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1906. இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்னா வி.டி. சாவர்கர். கீழ்கண்டவற்றுள் முதல் இந்திய சுதந்திர போரில் ஈடுபட்ட இந்திய தலைவர்கள் யார் அப்படின்னா நானா சாஹிப் மற்றும் ஜான்சி ராணி. அடுத்தது, இந்திய சுதந்திர இயக்கத்தில் சிறை சென்ற ஆங்கிலேயர் யார்? இந்திய சுதந்திர இயக்கத்தில் சிறை சென்ற ஆங்கிலேயர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். வைக்கம் வீரர் யார்? வைக்கம் வீரர் யார்னா ஈவேரா ராமசாமி. முதல் இந்திய சுதந்திர போர் யார் ஆட்சியில் ஏற்பட்டது? முதல் இந்திய சுதந்திர போர் யார் ஆட்சியில் ஏற்பட்டது அப்படின்னா கானிங் பிரபு. இந்தியாவில் பேருரிமை பத்திரம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, பேருரிமை பத்திரம் என்பது என்ன அறிக்கை அப்படின்னா விக்டோரியா மகாராணியின் அறிக்கை தான் பேருரிமை பத்திரம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்னா ஜவஹர்லால் நேரு. காந்தியின் சமாதி டெல்லியில் எங்குள்ளது? காந்தியின் சமாதி டெல்லியில் எங்குள்ளதுன்னா ராஜ்காட்டில் இருக்குது. முதல் கிலாபாத் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார்? முதல் கிலாபாத் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா பஸ்லுல் ஹக் அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கினார். காந்திஜியின் மும்முனை ஆயுதமாக விளங்கியது எது? காந்திஜியின் மும்முனை ஆயுதமாக விளங்கியது எது அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு, அகிம்சை, சத்தியம். அடுத்தது, இரண்டாவது வட்டமேசை மாநாடு எந்த வருடம் நடைபெற்றது? இரண்டாவது வட்டமேசை மாநாடு எந்த வருடம் நடந்தது அப்படின்னா 1931. அடுத்தது, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் யாரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் யாரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதுன்னா பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டில் தான் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 1942 காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிரிட்டிஷ் தூதுவர் யார்? 1942 காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிரிட்டிஷ் தூதுவர் யார் அப்படின்னா சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் தான் நடத்தினார். அடுத்தது, முகமது அலி ஜின்னா எப்போது இறந்தார்? முகமது அலி ஜின்னா எப்போது இறந்தார் அப்படின்னா 1948 இறந்தார். நேருஜி எங்கு பிறந்தார்? நேருஜி எங்கு பிறந்தார் அப்படின்னா அலகாபாத். பிரிட்டிஷ் இந்தியாவில் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வென்று அரசு அமைத்தது எந்த வருடம்? பிரிட்டிஷ் இந்தியாவில் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வென்று அரசு அமைத்தது எந்த வருடம்? 1937. ரவுலட் சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? ரவுலட் சட்டம்
எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னா 1919. அடுத்தது, பண்டித நேரு அடிமைகளின் சாசனம் என்று எதை கூறினார்? பண்டித நேரு அடிமைகளின் சாசனம் என எதை கூறினார் அப்படின்னா 1935ஆம் ஆண்டு இந்திய சட்டத்தை. அடுத்தது, மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா 1919. பிரிட்டிஷ் இந்தியாவின் மிக முக்கியமான தீவிரவாத குழு எது? பிரிட்டிஷ் இந்தியாவின் மிக முக்கியமான தீவிரவாத குழு எது அப்படின்னா கத்தார் கட்சி தான் மிக தீவிரமான குழு. அடுத்தது, சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. 3வது வீடியோ, இந்திய தேசிய இயக்கத்தோட 3வது வீடியோ வந்து வெகு விரைவில் வெளியிடப்படும். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு தெரிஞ்ச ஏதேனும் வினாக்கள் இருந்தாலும் அதை கமெண்டில் தெரிவிக்கலாம். அதையும் அடுத்த வீடியோவோட சேர்த்து பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.